வாங்க வைத்தியரே வாங்க. இரு வரேன். என்ன மணி, ஏதோ ஒரு புது பைத்தியத்தை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துருக்கியா? ஆமாம் வைத்தியரே, பார்க்க பாவமாக இருந்தது, யாருன்னு தெரியல. ஆனால் முகத்தை பார்த்தா நல்லா படித்த கலை. இருந்தாலும் மணி, எந்த ஒரு புது பைத்தியத்தையும் கொண்டு போய் ஆசிரமத்தை சேர்க்கக்கூடாதுன்னு ஓலை வந்திருக்கும் போது கடவுள் அருளால் ஓலை வரதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியல வைத்தியரே. நடக்கிறத பார்த்தா ஒத்துக்காமல் இருக்க முடியலையா மணி? அந்த இன்ஸ்பெக்டர் சாவு இன்னும் என் கண் முன்னாலே நிற்குது. கல்வெட்டுப்படி அவர் பணமாக தானே வெளியே வந்தார். அதுக்கு என்ன சொல்கிறேன்? என் கடவுளும் உன் கடவுள் மாதிரி கருணையே வடிவானவர் தான்பா. ஆனால் நம்ம ஊர் கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் பாம்புன்னு நினைக்க முடியல, பழுதுன்னு ஒதுக்கவும் முடியல. இந்த ஊரில் என்ன மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரா, அது நீங்கள் தான் நினச்சேன். நீங்களே இப்படி பேசுகிறல. நீ சொல்கிறதும் உண்மைதான். இந்த கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியல தான். ஆனால் நீ எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருப்பா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உனக்கு பயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்ன நடக்கும் அதையும் தான் பார்த்துருவோமே. உன்னோட வயசில் பெரியவன், நான் சொல்கிறேன் கேள. சரி அதெல்லாம் விடுங்க. உங்கள் கவிதைலாம் எப்படி இருக்கு? புதுசு புதுசாக எழுதுவில, ஒன்று சொல்லுங்களேன் கேட்போம். செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், வளர்ந்தது விருட்சமாய். பாசத்தில் அதன் அருகே பலகாலம் நின்று விட்டேன். போவோம் என்று புறப்பட்டேன், வழியில் இடறியது வேர். ஒன்றும் புரியல. யோசிச்சு பாரு, புரியும். ஆசிரமத்தில் விட்டியாமே, சொல்லுமா, நிஜமா? ஆமாப்பா, பார்க்க பாவமா இருந்தது. பாவமா இருந்தா சுவாமி கூடாதுன்னு சொன்ன விஷயத்த துளி கூட பயம் இல்லாம செய்தா எப்படிமா? நான் தான் சேர்க்க சொன்னேன். ஆசிரமன்றது நோயாளிகளாம் வைத்தியம் பார்க்க தானே இருக்கு. நினைச்சேன் இந்த காரியத்துக்கு பின்னாலே நீ தான் இருந்திருக்கணும்னு நினைச்சேன். அவன் தான் சொன்னாலும் நோக்கு எங்க போயிடுத்து புத்தி? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. அவனுக்குத்தான் சுவாமி பூதம்னு ஒரு இழவும் கிடையாது. நீமா அப்படி? ஓஹோ, நீ கொண்டு போறியா இல்ல நான் கொண்டு போட்டுமான்னு மிரட்டி இருப்பான். அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அண்ணனுக்கு எந்த கெடுதலும் வந்துவிடப்படாதுன்னு நீயே காரியத்துல இறங்கிட்டியாக்கும். பாத்தியாடா, இதாண்டா பாசங்கிறது. உன் மேல அவளுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு, அதுல துளியுண்டாவது நோக்கு இருக்கா? அப்பா பேசாம இருற. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். மனுஷாலோட மோதனா தப்பிச்சுடலாம், ஆனா தெய்வம் அப்படி கிடையாது. நோக்கு இதெல்லாம் எப்பத்தான் புரிய போறதோ. சித்தேஸ்வரா. அப்பா சாப்பிட்டேடா? இதா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கா? இல்லை, அந்த பைத்தியத்தோட ஆசிரமத்துக்கு நான் போகாம உன்னை அனுப்பினது தப்பு தான். என் நம்பிக்கை வேற, உன் நம்பிக்கை வேற. ஐம் சாரி. இல்லை, வைத்தியர் ஒரு கவிதை சொன்னாரு. செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், வளர்ந்தது விருட்சமாய். பாசத்தில் அதனருகே பலகாலம் நின்று விட்டேன். போவோம் என்று புறப்பட்டேன், வழியில் இடறியது வேர். அதோட அர்த்தம் அப்ப புரியல, இப்போ ஏதோ புரியுற மாதிரி தோன்றது. அண்ணா, என் அறிவுக்கரை கூட்டிட்டு போறியா? ம், கேக்குறேன். நோலியோ துணைக்கு வா. போலாம் போலாம்.
சித்தர்பட்டிக்கு இப்படி போலாமா? போலாம், ஆனா ரோடு நல்லா இருக்காது. Oh my God. லலிதா, ஐயோ சார், ஹலோ. லலிதா? இவங்க உடனே டாக்டர் கிட்ட காட்டணும். இங்க எங்க டாக்டர் இருக்காங்க? டாக்டரா? இங்கயா? வாங்க. வண்டி தூரம். Open door. இங்கதான் ரைட்ல எடுத்துக்கோ. என்ன மனே ஜோரா ராஜா மாதிரி கார்ல வந்து இறங்குற? லலிதா பாம்பு கடிச்சது வைத்திரு. ஐயோ வா, வாண்டா சீக்கிரம் வா. மாமா உட்கார் வைங்க. எங்க வலது கால்ல என்னது இந்த நாகதாளி வேற கொண்டா. இல்லீங்களே, தீந்து போச்சுல. சீக்கிரம் ஓடி போய் பறிச்சிட்டு வா. தேவைப்படும் போது ஒரு பொருள் இருக்காது. வைத்திரு எப்படி இருக்கு சொல்ற, நான் போய் கொண்டுறேன். அந்த இலையை கொண்டு இந்த மாதிரி இருக்கும். இலை கொஞ்சம் பெருசா இருக்கும். கரடி மேட்டு பக்கத்துல கிடைக்கும். சார், கார்ல போயிடலாம். அங்கெல்லாம் கார் போகாது, இங்கே இருக்க வந்துடுறேன். இதை குடிமா. கண்ணை மூடாத. தரா கண்ணை திறந்து வை. மூடாத. செவந்திக்கா, நம்ம பட்டு மகளை பாம்பு கடிச்சிருச்சு. என்னது? பாம்பு கடிச்சிருச்சா? இப்ப லலிதா எங்க இருக்கா? அதே நம்ம வைத்திரையா வீட்ல தான். அதுக்கு நாகத்தாளி வேற வேணுமா? நான் தேடிட்டு போறேன். என்ன புள்ள சட்டி பானையில ஊட்டிட்டு இருக்க? கேக்குறல? விடியா, அங்க ஒரு உயிர் பாம்பு கடிபட்டு துடிச்சிட்டு இருக்கு. இங்க நீ வழி மறிச்சு விளையாட பாக்குறியா? பாம்பு கடிச்சிருச்சா? யார? பட்டர் மகளே. புதுசா பைத்தியங்களை சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்து சேர்த்தா இல்ல, அதான் சாமிக்கு பொருட்களை போட்டு தள்ளிடுச்சு போல. முதல்ல வழிய விடியா. இரு. ஆமா, ஏன் என்ன கண்டால் இந்த ஓட்டம் ஓடுற? பின்ன கொஞ்சிட்டு இருக்க சொல்றியா? இப்போ சொன்னல, இதான் பேச்சு. தள்ளியா? போடி போ. எங்க போயிடுவ? இந்த மாதிரி நாடே ஒரு நாள் எனக்கு அடிமை ஆகுதா போகுது. அன்னைக்கு நீயா வருவல, அப்போ சொல்றேன்.
வைத்தியரையா, இந்தாங்க நாகத்தாளி வேர். லலிதாவை பாம்பு கடிச்சிச்சாம்ல, சின்ன சொல்லுச்சு. லலிதா அதை குடி. இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா? இதான் ஆஸ்பத்திரி. இல்ல டாக்டர்ஸ் யாருமே இல்லையா? நான் தான் டாக்டர். தமிழ்ல சொன்ன போனா வைத்தியன். கவலைப்படாதீங்க தம்பி, இன்னும் 5 நிமிஷத்துல எழுந்து நடமாடுவா. Are you all right? You're okay, huh? மணி, உனக்கு முன்னாடியே செவ்வந்தி வேற கொண்டு வந்துட்டா. ரொம்ப நன்றி செவ்வந்தி. அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நீயே வச்சுக்க. மணி, நீ ஆம்பளை, காட்டுல தைரியமா சுத்துவ. இவனையும் எதுக்கு ஈசிட்டு போற? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. கோவில் விஷயத்துலயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. ஏண்டி லலிதா, சொல்லிட்டேன்டே. சாமி விஷயத்துல நான் பண்ண தப்புக்கு சாமி என்ன தண்டிச்சிட்டாரு. தண்டிச்ச சாமி எதுக்கு காப்பாத்தணும்? சரி, நீ கிளம்பி போலாம். நாங்க வரோம் வைத்தியரே. ரொம்ப நன்றி. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையா மணி? என் ஃப்ரெண்டு தான், என் கூட படிச்சவன். நாங்க வரோம். கொஞ்சம் இரு மணி, வரேன். சரியா போச்சு, போ. மணி கதை சாத்திட்டு போ, சாயந்தரம் பாப்போம். Oh, I'm Prasad. நான் மணி, இது லலிதா என் தங்க. How do you do? நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். Hey, no. நன்றி எல்லாம் பெரிய வார்த்தை. மிஸ்டர் மணிசுந்தரம், என்னை எதுக்காக அந்த வைத்தியர்கிட்ட உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவசரமா எடுத்துட்டு வந்துட்டீங்க? சார், இப்போ சித்தப்பட்டிருக்க நிலையில ஊருக்குள்ள ஒரு காக்கா குருவி உள்ள வந்தா கூட அது அதோட பயோடேட்டா சமர்ப்பிக்கணும். அதோட ஐயையோ ஜாக்கிரதைங்கிற எச்சரிக்கைகளை வேற கேட்டுக்கணும். இப்போதான் நானும் என் தங்கையும் ஊர் கட்டுப்பட்ட மாதிரி ஒரு பைத்தியத்தை கொண்டு போய் இங்க இருக்கிற ஆசிரமத்தை சேர்த்துட்டு ஊர் போல திட்டு வாங்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி இருக்கும்போது உங்களையும் வெளியூர் ஆளுன்னு அறிமுகப்படுத்தி அனாவசியமா ரொம்ப விலைக்கு வாங்க வேண்டாமேன்ட்டு தான் சொல்லலை. ஆச்சரியமா இருக்கு. உங்க சித்தர்பட்டி பெரிய மர்மப்பட்டியா இருக்கும் போல இருக்கு. இருக்கும் போல் இருக்கா? மர்மப்பட்டியா தான். எங்க சித்தர்பட்டியோட ஹீரோவே எங்க சித்தேஸ்வர சுவாமி தான். நாம எங்க போறோம்? எங்காத்துக்கு தான். உங்களுக்கு வேற எங்கேயா போகணுமா? நோ, இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். 4 தெரு 400 வீடு, இதான் சித்தர்பட்டி. ஊரை சுற்றி 54 மலை கிராமங்கள் இருக்கு. 5610 பேர் மலையை சுற்றி இருக்கிறதா பஞ்சாயத்து ஆஃபீஸ் தகவல் போட சொல்றது. இதில் நான் மிருகங்களை சேர்க்கல. அழகுக்கு அருவி, மர்மத்துக்கு கோவில், புதிருக்கு ஆசிரமம்னு நிறையா இருக்கு இந்த ஊரில். மிஸ்டர் மணிசுந்தரம், எனக்கு உங்க ஊர் கோயிலை பார்க்கணுமே. அங்க அங்க இருக்கிற சொன்னையை பார்க்கணுமே. கேன் யூ ஹெல்ப் மீ? அதுக்கு தான் வந்திருக்கல. ஒரு விதத்துல ஆமா.
அதுக்கு முன்னாடி எங்காத்துக்கு போய் ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். என் தங்க கையால் காஃபி சாப்பிட்டேன்னா ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். சாப்பிடலனா கூட மறக்க மாட்டேன். பிரசாத், நீங்க என்ன பண்றீங்க? உங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு சொந்த ஊர்னா மெட்ராஸ் தான். அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐயில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அமெரிக்காலேருந்து வந்திருக்கலா? ஆமாம். எங்க சித்தர்பட்டி பெருமை அமெரிக்கா வரைக்கும் வந்துருத்தா? அது பெருமையா சிறுமையாங்கிறது நமக்குள்ள தெரியும். அண்ணா, நானும் பார்த்துட்டே வரேன். நம்ம ஊரை பத்தி நீ அவர்கிட்ட மட்டமாவே சொல்லிட்டு இருக்க. நம்ம சாமி மேல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. என்ன பாம்பு கடிச்சு உனக்கு புத்தி வரலையா? வரலையே. உனக்கு மயக்கம் வந்தது, எனக்கு கோவம் வந்தது, பார்த்து அவருக்கு பரிதாபம் வந்தது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் வந்ததா தெரியலையே. அண்ணா வேண்டாம், இப்படியெல்லாம் பேசாத. ஏன் பேசினா என்ன ஆகும்? சார் நீங்களே சொல்லுங்க சார். நோ கவுண்ட் மீ அவுட். நீங்கள் பேசுறது எனக்கு புரியல. இதில் நான் எப்படி மத்தியஸ்தம் பண்ணுறது? மெதுவா மெதுவா. வாழ்வில் மகிழ்ந்தேன் பிரம்மண்ய சுவாமி. எப்படி எப்படி? இந்த வர ரைட்டில் போகணும். எப்படி? குச்சு குச்சு பாப்பா டா. ஏய், கபடி 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 வரியா? அப்படப்பா. உண்டென்பார் குண்டு, இல்லை என்பார் கில்லை. நஞ்சுண்டன் எனை வணங்க கண் வேண்டா கரம் வேண்டா, நன்னெஞ்சு ஒன்றே போதும், ஆகாதே நஞ்சுள்ளம் ஒருபோதும்.